ஒரு கட்டத்துல அவர் வந்து டீல ஒத்துக்கிட்ட அப்புறமும் கூட அவரோட நேஷனல் மீடியால வந்து அவர் வந்து ஒரு இன்டர்வியூ கொடுக்குறாரு. அதுலயே வந்து இந்த டீல்ன்றது வந்து ஒரு டெம்பரவரி தான், திஸ் இஸ் வேர் இஸ் டெம்பரவரின்ற அடிப்படையில தான் அவர் வந்து பேசியிருந்தாரு. சோ அப்ப அவர் சொல்றது போல இது டெம்பரவரியா தான் இது இருக்குமோ, இது இருக்கா அப்படின்றது ஒரு கேள்வி. இந்த டீல் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து அமலாகும் என்பதற்கு எந்த உத்தரவாதமும் இல்லை தொடர். ஏன்னா இஸ்ரேலுடைய கடந்த கால அனுபவம் அப்படி. மிக சமீபத்தில் லெபனானோடு ஏற்றுக்கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் அது ஏற்பட்ட பிறகு 132 முறை அந்த ஒப்பந்தத்தை வந்து அவங்க மீறி இருக்காங்க. ஆகவே இந்த ஒப்பந்தத்தை அவங்க எப்போ மீறுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா நீங்க சொல்றீங்க இந்த போர் வந்து இஸ்ரேல் எப்ப வேணா திரும்ப தாக்குதல் நடத்தலாம். அதே மாதிரி லெபனானுடைய டீலுக்கு அப்புறம் கூட அவங்க லெபனான் மேல தாக்குதல் நடத்தினாங்கன்னு பேசுறோம். ஆனா இன்னைக்கு வீதிகள்ல பாலஸ்தீன ஆதரவு ஊடகங்கள் உட்பட வந்து வீதிகள்ல பாலஸ்தீனியர்கள் வந்து அவங்களுடைய கிராமங்களுக்கு இல்லை அவங்களுடைய நகரங்களுக்கு வீடுகளுக்கு திரும்பி செல்லக்கூடிய காட்சிகளையும் அது ஒரு கொண்டாட்டமா அவங்க போறதையும் ஹமாஸ் வந்து அவங்களுடைய ஊர்களுக்குள்ள வந்து வலம் வர்றதையும் காணொலிகளா பார்க்க முடியுது. இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க அதை செலிப்ரேட் பண்றாங்களே. நெத்தன்யாகுவுடைய ஆபீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் சபாத்துல இருக்கா உங்களை சந்திக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு? சபாத்தாவது மண்ணாங்கட்டியாவது, நான் அதை பத்தி கவலைப்படல, இன்னும் ஒரு மணி நேரத்தில் நெத்தன்யாகு என்னை வந்து சந்திச்சாகணும், இல்லை என்று சொன்னா நெத்தன்யாகு இந்த ஒப்பந்தத்தை மறுத்து விட்டார், நான் அடுத்தடுத்து போயிடுவேன் மிரட்டிருக்காரு இவர். அதுக்கப்புறம் அந்த சபாத் அந்த உணவகத்தெல்லாம் கைவிட்டுட்டு வந்து இவர் சந்திச்சிருக்காரு நெத்தன்யாகு. ஏத்துக்கிறியா இல்ல உனக்கு ஆயுதத்தை நிப்பாட்டுவா, இதுதான் வந்து அவர் கேட்டிருக்காரு. எனக்கு இந்த இடத்துல ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஹமாஸை வந்து அகற்றுவதற்கு அமெரிக்காவுக்கு ஒரு விருப்பம் இருக்கு, அது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரும்புதுன்னு சொல்றீங்க. சேம் டைம் வந்து இப்போ தீவிர வலதுசாரியான ஒரு டொனால்ட் ட்ரம்பானியான ஒரு ஆள்கள் வரும்போது, ஒருத்தர் வந்து பிரசிடென்ட் ஆகும்போது இந்த மாதிரியான ஒரு பிசில வந்து முன்மொழியறதுக்கான விஷயமும் நடக்குது. இது எப்படி பாக்குறது? ஹமாஸை வெளியேற்றணும் அப்படின்னா ஒரே தான் அந்த போரை நடத்தி அவங்க வெளியேற்றி இருக்கலாம், இது பண்ணிருக்கலாம். இப்ப இந்த டீல் கொண்டு வரக்கான அழுத்தம் அவங்க எங்க இருந்து வருது? தமிழ் மாஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா, தொடர்ந்து இஸ்ரேல் பாலஸ்தீனுடைய போர், சொல்ல போனா இஸ்ரேல் ஹமாஸ் இடையான அந்த போர் நிறுத்தம், அது சம்பந்தமான விஷயங்கள் தொடர்ந்து ஒரு சமூக வலைதளங்கள்ல இருந்து செய்தி ஊடகங்கள் வரை எல்லா இடத்துலயும் பேசப்பட்டு. அது குறித்து நம்ம இன்னைக்கு தொடர் அன்வர் அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் பேச இருக்கோம். முதல்ல இந்த போர் நடந்த அக்டோபர் 7 ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி உலக அளவுல பார்க்கப்பட்டாலும், இஸ்ரேல் வந்து தொடர்ந்து பாலஸ்தீன மக்கள் மீது தாக்குதல் அதுக்கு முன்னாடியுமே நடந்திருக்கு, அங்கங்கே அப்பப்போ நடந்துட்டு இருக்கு, ஆக்கிரமிப்புகளும் அப்பப்போ நடந்துட்டு இருந்தது. அதை தாண்டி அக்டோபர் 7க்கு அப்புறம் ஒரு முக்கியமான ஒரு போரா வந்து வெடிக்குது. அது வந்து ஹமாஸுடைய தாக்குதலுக்கு முன்னாடி நடக்கப்பட்ட போர் அப்படின்ற மாதிரி உலகமே பார்க்குது. ஆனாலும் இஸ்ரேலுடைய தாக்குதலை உலகம் அந்த அளவு பார்க்கல, பேசப்படல அப்படிங்கிறதா உண்மை. இருந்த போதும் இன்னைக்கு வந்து பல போர் குற்றங்களை நெதன்யாகுவினுடைய அரசு செஞ்சுக்கிட்டு இருந்தாலும், இன்னைக்கு இந்த போர் நிறுத்தம் வரும்பொழுது அதை பாலஸ்தீன மக்களே கூட கொண்டாடக்கூடிய நிலைமையா தான் இருக்கு. ஆனாலுமே அந்த போர் நிறுத்த ஒப்பந்தங்களுக்கு அந்த நிறுத்தம் அந்த அந்த ஒப்பந்தம் நிறைவேற்றப்படக்கூடிய சமயத்துல கூட தாக்குதல் நடத்தப்படுது பாலஸ்தீன மக்கள் மீது. அதை தாண்டி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம், அந்த தாக்குதல்கள், இதுக்கடுத்து இந்த நிலைமை எப்படி போகும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே நீங்க பேசலாம்னு இருக்கோம். சோ அன்வர் தோழர் வணக்கம். வணக்கம். வணக்கம் தோழர், அனைத்து தோழருக்கும் வணக்கம். இப்போ இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் வந்து அமெரிக்கா மற்றும் கத்தார் அந்த நாடுகளால முன்மொழியப்படுது, அதாவது முன்னெடுத்து வரப்படுது. அவங்க மத்தியஸ்தன் தரப்புல அது நடக்குது. அப்படிங்கும்போது இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் அது வந்து என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லுது, அந்த இந்த 2 நாடுகளுடைய மத்தியஸ்தன் மூலமா என்னென்ன விஷயங்கள் எல்லாம் சொல்லி இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்துக்கு வாங்கன்னு 2 தரப்பையும் இந்த போர் நிறுத்தம் இன்றைக்கு வந்து என்ன ஏற்றுக்கொண்டு இருக்காங்களோ அதுதான் மே மாசமே வந்து ஹமாஸ் முன்மொழிந்தாங்க. இதே கத்தார் வந்து மத்தியஸ்தம் பண்ண பொழுது மே மாசமே முன்மொழிந்தாங்க. அன்றைக்கு வந்து நெத்தன்யாகு வந்து அதை ஏற்றுக்கொள்ளல. நெத்தன்யாகுவை ஏற்றுக்கொள்ளாத பொழுது நெத்தன்யாகுவை இஸ்ரேல் அரசாங்கத்தை நிர்பந்தப்படுத்துவதற்கு ஜோ பைடன் அரசாங்கம் அன்றைக்கு தயாராக இல்லை. அதே ஒப்பந்தம் தான் இன்றைக்கு வந்து ட்ரம்ப் பதவியேற்க வருகிறது. அவருடைய பிரதிநிதியுடைய நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் இந்த இது வந்து வந்திருக்கு என்று சொல்லி ஒரு தகவல் எல்லா இடங்களிலுமே என்பது இருக்கு. ஒப்பந்தத்தினுடைய முக்கியமான அம்சங்கள் என்ன என்று சொன்னாக்கா, மிக முக்கியமாக வந்து காசா பகுதிக்குள்ள நிவாரண பொருட்கள், உதவி பொருட்கள் அனுப்ப வேண்டும் என்பது ஒரு மிக முக்கியமான அம்சம். இரண்டாவது அம்சம் என்பது பணைய கைதிகளை வந்து பரிமாற்றம் செய்து. ஹமாஸ் வந்து சில பணைய கைதிகளை இஸ்ரேல்ல இருந்து பிடித்து வைத்திருக்காங்க. அதே போல ஏராளமான
பாலஸ்தீன மக்களை, போராளிகளை வந்து சிறையில செயல் வைத்திருக்காங்க. இதை வந்து பரிமாற்றம் செய்து கொள்வது என்பது இந்த 2 முக்கிய அம்சங்கள் தான் வந்து இந்த ஒப்பந்தத்தில் என்பது வந்திருக்கு. ஆக இந்த ஒப்பந்தத்துடைய முக்கிய அம்சங்கள் பார்த்தோம் என்று சொன்னாக்கா, நிவாரண பொருட்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு 600 ட்ரக் உதவி பொருட்கள் காசாவுக்கு வந்து செல்ல வேண்டும் என்பது ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கு. அந்த 600 ட்ரக்ல 300 ட்ரக் காசா, வடக்கு காசாவுக்கு மட்டும் போகணும். ஏன்னா அதிகமாக பாதிக்கப்பட்டிருப்பது அதுதான். 300 ட்ரக் வந்து வடக்கு காசாவுக்கு போகணும். ஒரு 50 ட்ரக் வந்து பெட்ரோல், டீசல் உட்பட்ட எரிபொருட்களை வந்து கொண்டு செல்ல வேண்டும் என்பது வந்து ஒரு மிக முக்கியமான அம்சம். 2வது அம்சம் என்ன என்று சொன்னாக்கா, இந்த கைதிகள் பரிமாற்றம் பண்ணிக்கொள்வது என்று வரும் பொழுது ஒவ்வொரு கைதிக்கும் ஹமாஸ் விடுவிக்கின்ற ஒவ்வொரு கைதிக்கும் 30 விசாரணை கைதிகளை அல்லது சிறையில் இருக்கிற கைதிகளை வந்து இஸ்ரேல் வந்து விடுவிக்கணும். அதுதான் வந்து மிக முக்கியமான அம்சம். அதுல அந்த 30 பேர் அவங்க விடுவிக்கிறதுல 3 பேர் வந்து ஆயுள் தண்டனை கைதிகளா இருக்க வேண்டும், 27 பேர் வந்து ஏனைய கைதிகளாக இருக்க வேண்டும் என்பதுதான் வந்து ஒப்பந்தம் என்பது ஆயிருக்கு. இதுல வந்து இப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா முதல்ல 3 கைதிகளை வந்து பணைய கைதிகளை ஹமாஸ் விடுவித்திருக்காங்க. அதுக்கு 110 சிறை கைதிகளை வந்து இஸ்ரேல் விடுவித்திருக்காங்க. அதுல முக்கியமான அம்சம் என்னன்னா, ஒரு 61 வயதான ஹலிதா ஜாரிரா என்பவங்க, அவங்க வந்து PFLP என்ற அமைப்பை சேர்ந்தவங்க. அது வந்து பாலஸ்தீன பொது உடைமை இயக்கம். அந்த அந்த கட்சி வந்து பாலஸ்தீன பொது உடைமை இயக்கத்தினுடைய தலைவர் அவங்க. அந்த பாலஸ்தீன நாடாளுமன்ற உறுப்பினராகவும் இருந்தாங்க. அவர் உட்பட 110 பேரை வந்து இன்றைக்கு விடுதலை செய்திருக்காங்க. இதுல நான் வந்து இந்த இடத்துல குறிப்பிடுவது என்ன என்று சொன்னா, இது வந்து ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்குமான போர் என்றுதான் வெளியில வந்து பேசப்படுது. ஆனா ஹமாஸ் மட்டுமல்ல, 16 பாலஸ்தீனிய அமைப்புகள் இந்த போர்ல ஈடுபட்டிருக்காங்க. அதுல நம்பர் 1 ஹமாஸ், நம்பர் 2 வந்து பாலஸ்தீன ஜிஹாதி அமைப்பு, நம்பர் 3 வந்து பாலஸ்தீன கம்யூனிஸ்ட் இயக்கம். மற்ற 13 இயக்கங்களும் இருக்கு. அதுல கிறிஸ்துவ அமைப்புகளும் 2 இருக்கு. ஆக 16 இயக்கங்கள் சேர்ந்துதான் இந்த போரை என்பது வந்து நடத்தி கொண்டிருக்காங்க. இதுல இந்த இந்த ஒப்பந்தம் என்பது 3 கட்டம். இப்போ முதல் கட்டம் வந்து அமலுக்கு வந்திருக்கு. இந்த முதல் கட்டம் வந்து 7 வாரங்களுக்கு அமல்ல இருக்கும். 7 வாரங்கள் என்று 6 வாரங்களுக்கு முதல்ல இருக்கும். 6 வாரங்கள்ல 42 நாட்கள். இதுல வந்து உயிரோடு இருக்கின்ற பணைய கைதிகள் எல்லாத்தையும் ஹமாஸ் வந்து விடுவிப்பாங்க. அதற்கு பதிலாக இஸ்ரேல் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1650 பேரை வந்து அவங்க விடுவிக்க வேண்டும் என்பது முடிவு செய்யப்பட்டிருக்கு. அந்த பட்டியெல்லாம் இது வந்து பரிமாறிக்கொள்வாங்க. இது 17வது நாள்ல இருந்து, இது ஒப்பந்தமான 17வது நாள் 2வது கட்டம் பற்றி விவாதம் நடக்கும். அது வந்து திருப்திகரமாக அமலானால் இறந்தவருடைய உடல்கள் பரிமாறிக்கொள்வாங்க. இப்ப வந்து ஹமாஸ் தலைவர்கள் பலரும் வந்து கொல்லப்பட்டவருடைய உடலை வந்து இஸ்ரேல் எடுத்துட்டு போயிட்டாங்க. உதாரணத்துக்கு சின்வார், அணிய, இவங்களுடைய உடலை தான் அவங்க வந்து எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி இவங்க கிட்ட இருந்த பணைய கைதிகள் இஸ்ரேல் குண்டுனால வீச்சினாலையும் உடல்நிலை சரியில்லாமலும் இறந்து போனவங்க இருக்காங்க. அந்த இறந்த அவர்களுடைய உடல்களை 2வது கட்டத்துல வந்து பரிமாறிக்கொள்வாங்க. அதுவும் சாட்டிஸ்பாக்டரியா முடிஞ்சது என்று சொன்னால், திருப்திகரமா முடிஞ்சது என்று சொன்னால் 3வது கட்டம் என்பது அமலாகும். இதுதான் வந்து பொதுவான பிரேம் ஒர்க்கால. பொதுவா என்ன சொல்லப்படுதுன்னா, முதல் கட்டம் 2வது கட்டம் இஸ்ரேல் வேற எந்த பிரச்சனையும் பண்ணலன்னா 2 கட்டம் அமலாகிடும். பிரச்சனை பண்ணாத இஸ்ரேல் பண்ணாதான் ஹமாஸ் தரப்புல பண்றதற்கான வாய்ப்பு என்பது இல்லை. 3வது கட்டம் தான் சிக்கலானது என்று சொல்றாங்க. அது போக போக நமக்கு தெரியும் அது எப்படி இருக்கு. அந்த 3வது கட்டம் என்ன ப்ரொபோஸ் பண்ணுங்க? 3வது கட்டம் என்னன்னாக்கா, காசா பகுதியிலிருந்து இனிமே வந்து தனக்கு எந்த விதமான தாக்குதலும் வரக்கூடாது என்று இஸ்ரேல் சொல்றாங்க. அப்படின்னா காசா பகுதி எப்படி இருக்க வேண்டும், தனக்கு என்ன பாதுகாப்பு, தன்னுடைய படை அங்க நிற்கணுமா இல்லையா, நிற்க வேண்டும் என்று இஸ்ரேல் சொல்றாங்க. இது ஒரு அம்சம். 2வது அம்சம் வந்து காசா பகுதியை நிர்வகிப்பது யார்? இப்போ ஹமாஸ் நிர்வகிக்கிறாங்க. ஆனா ஹமாஸ் நிர்வகிப்பதை வந்து அமெரிக்காவும் ஏற்றுக்கொள்ள, இஸ்ரேலும் ஏற்றுக்கொள்ளல. அமெரிக்காவுடைய பாயிண்ட் என்ன என்று சொன்னாக்கா, பாலஸ்தீனிய அத்தாரிட்டி, அதாவது அப்பாஸ், அதுதான் வந்து அந்த காலத்துல யாசர் அரஃபத் இருந்த அமைப்பு. யாசர் அரஃபத் பின்னாடி அது வந்து தரம் மாறி போயிடுச்சு. அது வந்து அந்த அளவுக்கு வீரம் செஞ்சா இல்லை. அதனாலதான் ஹமாஸ் வந்து மேலிருந்து வந்தது. அந்த பகுதி இப்ப மேற்கு கரைப்பகுதியை அவங்கதான் அவங்க நிர்வகித்துட்டு இருக்காங்க. வெஸ்ட் பேங்க் என்று சொல்கிற மேற்கு பகுதி. அதை கொண்டாந்து இங்க வைத்துட்டு ஹமாஸ முற்றிலுமாக அரசியலில் இருந்து அகற்ற வேண்டும் என்று அமெரிக்கா நினைக்குது. இஸ்ரேலும் ஓரளவுக்கு அப்படிதான் நினைக்கிறாங்க. அதை காசா மக்கள் ஏற்றுக்கொள்வார்களா இல்லையா என்பதெல்லாம் ஒரு பெரிய கேள்வி.
அப்போ அது ஹமாஸ் இயற்கையிலே வந்து அந்த இடத்தை விட்டு போக மாட்டோம்னு தான் சொல்லுவாங்க. அது எப்படி முடிவுக்கு வரும் என்பது சிக்கலான அம்சம் 3வது கட்டத்துல. ஓகே. அதான் வந்து இப்போ இந்த இந்த டீல் வந்தப்போவே, நெறைய இடங்கள்ல வந்து நெதன்யாகு சைட்ல இருந்து தான் ஒரு பின்வாங்கல் இருந்துட்டே இருந்துச்சு. அதே போல வந்து ஒரு கட்டத்துல அவர் இந்த டீல ஒத்துக்கிட்டக்கு அப்புறமும் கூட, அவரோட நேஷனல் மீடியால வந்து அவர் வந்து ஒரு இன்டர்வியூ குடுக்குறாரு. அதிலேயே வந்து இந்த டீல்ன்றது வந்து ஒரு டெம்பரவரி தான். திஸ் இஸ் வேர் இஸ் டெம்பரவரின்ற அடிப்படையில தான் அவர் வந்து பேசியிருந்தாரு. சோ, அப்ப அவர் சொல்றது போல இது டெம்பரவரியா தான் இது இருக்குமோ? இது இருக்கா? அப்படின்றது ஒரு கேள்வி. இந்த டீல் வந்து இந்த ஒப்பந்தம் வந்து அமலாகும் என்பதற்கு எந்த ஒரு உத்தரவாதமும் இல்லை தோழர். ஏன்னா இஸ்ரேலுடைய கடந்த கால அனுபவம் அப்படி. அவங்க வந்து எகிப்தோட பண்ணி கொண்ட ஒப்பந்தம் அப்போ 1970கள்ல எகிப்தோட, சிரியாவோட, ஜோர்டானோட பயத்தோட எல்லா ஒப்பந்தங்களும் மீறி இருக்காங்க. மிக சமீபத்தில் லெபனானோட ஏற்றுக்கொண்ட போர் நிறுத்த ஒப்பந்தம் அது ஏற்பட்ட பிறகு 132 முறை அந்த ஒப்பந்தத்தை வந்து அவங்க மீறி இருக்காங்க. ஆகவே இந்த ஒப்பந்தத்தை அவங்க எப்போ மீறுவார்கள் என்று சொல்ல முடியாது. ஏன்னா நெத்தனியாகுடைய அந்த கூட்டணியில வந்து தீவிர வலதுசாரிகள் இருக்காங்க. பென்கிவர் என்று சொல்ற ஒரு அமைச்சர் ஏற்கனவே ராஜினாமா பண்ணிட்டார். பட் இன்னும் 2-3 பேர் அந்த அமைச்சர்கள் இருக்காங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, பணைய கைதிகள் வந்து சேர்ந்த உடனே, இஸ்ரேலில் இருக்கிற பணைய கைதிகள் இங்க வந்து சேர்ந்த உடனே மீண்டும் போரை தொடங்க வேண்டும் என்று சொல்றாங்க. அதனால வந்து அந்த நிர்பந்தத்தினால மீண்டும் போர் தொடங்கலாம், அல்லது வேற ஏதாவது காரணத்தை சொல்லி கூட ஒப்பந்தத்தை வந்து சீர்குலைக்க முயற்சி செய்யலாம். ஒருவேளை டொனால்டு ட்ரம்ப்ப நெத்தன்யாகு வந்து கன்வின்ஸ் பண்ணுவதில் வெற்றி பெற்றார் என்று சொன்னா, அல்லது அமெரிக்காவில் இருக்கின்ற இஸ்ரேல் ஆகி டொனால்டு ட்ரம்ப் வந்து இதுக்கு மேல ஒண்ணு நம்ம காசாவை காப்பாற்ற வேண்டாம் என்று கன்வின்ஸ் பண்ணிட்டா இந்த ஒப்பந்தம் வந்து சீர்குலைவதற்கான எல்லா ஆபத்துகளும் இருக்கிறதோட அது எந்த சந்தேகமும் இல்லை. எனக்கு இந்த இடத்துல ஒரு முரண்பாடான ஒரு விஷயம் தெரியுது. என்ன அப்படின்னா, ஒரு பக்கம் ஹமாஸ வந்து அகற்றுவதற்கு அமெரிக்காவுக்கு ஒரு விருப்பம் இருக்கு. அது வந்து அமெரிக்காவும் இஸ்ரேலும் விரும்புதுன்னு சொல்றீங்க. சேம் டைம் வந்து இப்போ தீவிர வலதுசாரியான ஒரு டொனால்டு ட்ரம்பானியான ஒரு ஆள்கள் வரும்போது, ஒருத்தர் வந்து பிரசிடென்ட் ஆகும்போது, இந்த மாதிரியான ஒரு பிசில வந்து முன்மொழியறதுக்கான விஷயமும் நடக்குது. இது இதை எப்படி பார்க்கிறது? ஹமாஸ வெளியேற்றணும் அப்படின்னா ஒரே தான் அந்த போரை நடத்தி அவங்க வெளியேற்றி இருக்கலாம். இது பண்ணிருக்கலாம். இப்ப இந்த டீல் கொண்டு வரக்கான அழுத்தம் அவங்களுக்கு எங்க இருந்து வருது? அதாவது டீல் வந்து கொண்டு வருவதற்கான அழுத்தம் எங்கிருந்து வருது என்று சொன்னாக்கா, இஸ்ரேலுடைய நோக்கம் நிறைவேறல. இஸ்ரேலுடைய நோக்கம் என்ன? நெத்தனியாகு வந்து ஹமாஸ் மீது தாக்குதலை ஆரம்பித்த பொழுது 100 நாட்களில் ஹமாஸை ஒழித்து விடுவேன் என்று சொன்னார். ஆனா வந்து ஹமாஸ் அவரால் ஒழிக்க முடியல. ஹமாஸ் பலவீனப்பட்டிருக்கு என்பது உண்மை. ஆரம்பத்தில் ஒரு மதிப்பீடு என்ன இருந்ததுன்னா, ஒரு 25,000 போர் வீரர்கள் ஹமாஸ் பக்கம் இருந்தாங்க என்று சொல்லி, அதுல ஒரு 5,000 6,000 பேரை வந்து கொண்டு இருக்காங்க. இந்த போர்ல வந்து உயிரிழந்திருக்காங்க, கொல்லப்பட்டிருக்கிறாங்க. ஆனா அதை விட அதிகமாக இன்றைக்கு ஹமாஸ்ல வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்று அமெரிக்காவுடைய இன்டெலிஜென்ஸ் சிஐஏவே சொல்ற அண்டோனி பிளிங்கன் பழைய வெளியுறவு அமைச்சரை வந்து அதை வந்து சொல்றாரு. ஆகவே ஹமாஸை வந்து இவங்களால் ஒழிக்க முடியவில்லை, பலவீனப்படுத்ததான் முடிஞ்சிருக்கு. இன்னொரு இலக்கு அவங்க சொன்னது என்ன என்று சொன்னா, பணைய கைதிகள் எல்லாத்தையும் நான் கொண்டு வந்துடுவேன். அதுவும் நடக்கல. ஹமாஸ் விடுவித்தால் தான் பணைய கைதி. இந்த 465 நாட்கள் போர் நடத்தி கூட ஒரு பணைய கைதியை கூட இவங்களால மீட்க முடியல. எங்கே அவங்க இருக்காங்க, எங்கே ஒலிக்க வைக்கிட்டு இருக்கார்கள் என்பது இஸ்ரேலுக்கு தெரியல. இது இப்படியே தொடர்ந்தால் சிக்கல் ஆயிடுங்கிறதுனால்தான் இஸ்ரேலுக்கு ஒரு நிர்பந்தம் இந்த ஒப்பந்தத்துக்கு வர வேண்டும் என்பது. ட்ரம்ப் வந்து அவருக்கு என்ன ஒப்பந்தம் என்று அவருக்கு நிர்பந்தம் என்ன என்று சொன்ன இந்த ஒப்பந்தத்துல அவர் வந்து எல்லா தேர்தல் பிரச்சாரங்களும் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் ஆட்சிக்கு வந்தவுடனே எல்லா போர்களையும் நிறுத்துவேன் என்றுதான் சொன்னார், இந்த போர் உட்பட. ஆக அவருக்கு வந்து உண்மையிலே அமெரிக்காவில் வாழ்கிற அரேபியர்கள், பாலஸ்தீன மக்கள் கூட கமலா ஹாரிஸை விட அதிகமாக வந்து இவருக்கு தான் வாக்களித்திருக்காங்க. அந்த வாக்களித்தவர்களை இப்ப வந்து திருப்திப்படுத்த வேண்டிய தேவை இருக்கு. அதனால முதல் கட்டத்தில் அவர்களை திருப்திப்படுத்துவதா கூட டொனால்டு ட்ரம்ப் வந்து இந்த போர் நிறுத்தத்தை வந்து ஏற்றுக்கொண்டிருக்காங்க. ஆனா ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னன்னு சொன்னா, அமெரிக்கா நிர்பந்தித்தால் ஒரே நாள்ல இஸ்ரேலை பணிய வைக்க முடியும் என்பது இப்ப நிரூபிக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் ஆரம்பத்துல இருந்து ஆய்வாளர்கள் சொல்றாங்க. நீ வந்து ஆயுதம் தரமாட்டேன்னு சொல்ல 1 மணி நேரத்தில் அவன் பண்ணிடுவான். இன்னைக்கு அது வந்து நடந்திருக்கு. அதுவும் இந்த ஒப்பந்தத்துல டொனால்டு ட்ரம்ப் பிரதிநிதியாக போனவர் பேர் விட்காஃப் என்று பேர். அவர் பேர் விட்காஃப் வந்து ஒரு அரசியல்வாதி அல்ல, அமெரிக்க நாடாளுமன்றத்தில் ஒண்ணும் கிடையாது. அவர் ஒரு ரியல் எஸ்டேட் ஓனர். டொனால்டு ட்ரம்போட ரியல் எஸ்டேட் பார்ட்னர் அவர். ஆனா ஐக்கிய அரபு அமீரகம் வந்து கத்தார்ல ரியல் எஸ்டேட் நிறைய வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்கிறார். அதனாலதான் கத்தார் வந்து அவரோட டீட்டெயிலா பேச முடிஞ்சது. அவர் விட்காஃப் வந்து நான் என்ன பண்ணாலும் நீ கேட்க கூடாதுன்னு ட்ரம்ப் கிட்ட சொல்லிட்டு தான் இங்க வர பேச்சுவார்த்தை.
வந்த உடனே முதல்ல போய் நெத்தனியாகு, இதெல்லாம் பத்திரிகைகள், இஸ்ரேலிய பத்திரிகைகள் வந்த தகவல்கள், போய் வந்து நெத்தனியாகு பார்க்க விரும்பிக்கிறார். யூதர்கள் வந்து சபாத் ஒரு தினம் இருக்கு. அந்த தினம் வந்து அவங்க யாரையும் சந்திக்க மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, யார்கிட்டயும் பேச மாட்டாங்க, ஒரு இது ஐதீகம் என்பது இருக்கு. ஆகவே நெத்தனியாகுடைய ஆபீஸ்ல என்ன சொல்றாங்கன்னா, இன்னைக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் சபாத்துல இருக்கா, உங்களை சந்திக்க மாட்டான்னு சொல்றாரு. அப்ப இவர் என்ன சொல்றாரு, சபாத்தாவது மண்ணாங்கட்டியாவது, நான் அதை பத்தி கவலைப்படல, இன்னும் ஒரு மணி நேரத்தில் நெத்தனியாகு என்னை வந்து சந்தித்தாரணும், இல்லை என்று சொன்னா நெத்தனியாகு இந்த ஒப்பந்தத்தை மறுத்து விட்டார், நான் அடுத்தடுத்து போயிடுவேன் மிரட்டிருக்காரு இவர். அதுக்கப்புறம் அந்த சபாத் அந்த உணவகத்தெல்லாம் கைவிட்டுட்டு வந்து இவர் சந்திச்சிருக்காரு நெத்தனியாகு. ஏத்துக்கிறியா, இல்ல உனக்கு ஆயுதத்தை நிப்பாட்டுவா, இதுதான் வந்து அவர் கேட்டிருக்காரு. கடைசியில இப்ப வந்து ஏற்றுக்கணும். சோ இந்த நிர்பந்தத்தை ஜோ பைடன் நிர்வாகம் ஒரு வருஷமா தரல. ஆனா ட்ரம்ப் வந்து தனக்கு வாக்களித்தவர்களுக்கு ஒரு திருப்திப்படுத்த வேண்டும் முதல் கட்டங்களை ஏற்றுக்கொண்டிருக்காங்க. இந்த கட்டம் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. அமெரிக்காவுக்குள்ள இருக்கின்ற இஸ்ரேல் ஆதரவு அது வந்து மிக கடும், ஒரு வலுவான ஆதரவாக ஏற்றுக்கொள்ள இஸ்ரேலுக்குள்ள. என்ன சொல்றாங்கன்னா, அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் 425 பேர்ல கிட்டத்தட்ட 350 பேர் இஸ்ரேல் லாபிக்குள்ள இருப்பதாக சொல்றாங்க. இஸ்ரேல் லாபியை எதிர்த்து கொண்டு யாரும் அங்க வந்து நாடாளுமன்ற உறுப்பினராக ஆக முடியாது. இப்போ டொனால்டு ட்ரம்ப்புக்கு இஸ்ரேல் லாபி வந்து $100 மில்லியன் தந்திருக்கு தேர்தல் நிதி, $100 மில்லியன். அதனாலதான் ட்ரம்ப் வந்து எந்த அளவுக்கு இதுல வலுவாக நிற்பார் என்ற கேள்வி, சந்தேகம் என்பது வந்து வருது. அது அவங்க பைடனுக்கும் தர்றாங்க, ஜனநாயக கட்சிக்கும் தர்றாங்க, குடியரசு கட்சியும் தர்றாங்க. பெர்னி சாண்டர்ஸ் போன்ற, இல்லான் ஹோமர் போன்ற, பிரமிளா ஜெயபால் போன்ற சில நாடாளுமன்ற உறுப்பினர்களும் செனட் உறுப்பினர்களும் தான் அந்த நிதியை அவங்க வந்து வாங்குறது இல்லை. அவங்க ஒரு மிக கடுமையான லாபியாக அமெரிக்காவுக்குள்ள வந்து இருக்காங்க. அதே போல இங்கிலாந்துல நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா, இப்ப வந்து ஸ்டார்மர் இருக்கார் பிரதமர், அவர் வந்து இந்த ஒப்பந்தம் ஒரு அறிக்கை விட்டுருக்கார். அந்த அறிக்கையில் அவர் என்ன சொல்றாருன்னா, இஸ்ரேலியர்கள் வந்து படுகொலை செய்யப்பட்டார்கள், ஆகவே இந்த ஒப்பந்தம் வந்து நியாயம் சொல்லிட்டு பாலஸ்தீன மக்களும் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று சொல்றாரு. இஸ்ரேலியர்கள் படுகொலை செய்யப்பட்டாங்களா, ஆனா பாலஸ்தீனர்கள் உயிரிழந்திருக்காங்களா? இப்ப பாலஸ்தீனம் எப்படி உயிரிழந்தாங்க, இனப்படுகொலையா இல்லையா, அதை வந்து அந்த பிரதமர் சொல்றதுக்கு தயாராக இல்லை. இதுதான் நிலைமை. ஏன்னா வந்து அந்த இஸ்ரேல் லாபி வந்து ஒர்க் அவுட் ஆகுது. பிரிட்டன், அமெரிக்கா, இந்த 2 நாடுகள் தான் இஸ்ரேலுக்கு வந்து முதுகெலும். அவங்க உதவியை நிப்பாட்டின, குறிப்பா அமெரிக்கா நிப்பாட்டினா இஸ்ரேல் எந்த வாலாட்டும் பண்ண முடியாது. ஒரு மாசம் கூட அவங்க வந்து ஹமாஸ் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கு என்பது உண்மை. இதை தவிர நீங்க சொல்றீங்க இந்த போர் வந்து இஸ்ரேல் எப்ப வேணா திரும்ப தாக்குதல் நடத்தலாம், அதே மாதிரி லெபனானுடைய டீலுக்கு அப்புறம் கூட அவங்க லெபனான் தாக்குதல் நடத்தினாங்கன்னா பேசுறோம். ஆனா இன்னைக்கு வீதிகள்ல பாலஸ்தீன ஆதரவு ஊடகங்கள் உட்பட வந்து வீதிகள்ல பாலஸ்தீனியர்கள் வந்து அவங்களுடைய கிராமங்களுக்கு இல்லை அவங்களுடைய நகரங்களுக்கு வீடுகளுக்கு திரும்பி செல்லக்கூடிய காட்சிகளையும், அது ஒரு கொண்டாட்டமா அவங்க போறதையும், ஹமாஸ் வந்து அவங்களுடைய ஊர்களுக்குள்ள வந்து வலம் வர்றதையும் காணொலிகளா பார்க்க முடியுது. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்க அதை செலிப்ரேட் பண்றாங்களே, உண்மையிலே அவங்களுக்கு அவ்வளவு பேர் ரிலீஃப் தோணுது. எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க இந்த ஒரு வருஷத்துல. கிட்டத்தட்ட 46,000 பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. அதுல 70% வந்து பெண்களும் குழந்தைகளும். ஒரு 800 மசூதிகள் வந்து தரைமட்டமா இருக்கு, 4 தேவாலயங்கள் தரைமட்டமா இருக்கு, 1500 மருத்துவர்களும் மருத்துவ ஊழியர்களும் கொலை செய்யப்பட்டிருக்காங்க, 210 பத்திரிகையாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. காசா பகுதியில் இருக்கின்ற வீடுகள் 90% வந்து இடிக்கப்பட்டிருச்சு. அவங்களுக்கு வந்து உணவுப் பொருட்களை உள்ள அனுப்ப மாட்டேங்கிறான், செயல் நிவாரணப் பொருட்களை அனுப்ப மாட்டேங்கிறான், மருந்து பொருட்களை அனுப்ப மாட்டேங்கிறான். இதுல காயமடைந்தவர்களை வந்து வெளியில கொண்டு போக விட மாட்டேங்கிறான். இந்த ஒப்பந்தத்தில் ஒரு முக்கியமான அம்சம் என்னன்னு சொன்னா, ரஃபா பார்டர் வழியாக காயமடைந்தவர்களை எகிப்திற்கும் மற்ற நாடுகளுக்கும் கொண்டு போவதற்கும் இந்த ஒப்பந்தத்தில் வகை செய்யப்பட்டிருக்கு. இவ்வளவு பாதிப்பு ஏற்பட்டிருக்கும் போது இந்த போர் நிறுத்தம் 10 நாளைக்கு வந்தாலும் அவங்க கொண்டாடதான் செய்வாங்க. இந்த ஒப்பந்தம் 10 நாள் தான் இருக்குன்னு வச்சுவாங்க, இந்த 10 நாளைக்கு கூட அவங்க கொண்டாடுவாங்க. ஏன்னா அவ்வளவு பெரிய பாதிப்புகளை சந்தித்திருக்காங்க. அது உண்மையிலே அவங்களுக்கு அது ரிலீஃப். அதனால அவங்க கொண்டாடுவது என்பது முற்றிலும் நியாயம், இயற்கையான உணர்வு அது. இப்ப இதை தாண்டி மற்ற சர்வதேச அளவுல இருக்கக்கூடிய, குறிப்பா சொல்ல போனா இந்த ஐசிசி அவங்க வந்து தீர்ப்பு நெதன்யாகு வந்து ஒரு குற்றவாளியா அறிவிச்சது. அந்த போர் குற்றங்களுக்கு அவருக்கு ஏதாவது சில தண்டனைகள் இல்லாட்டி ஏதாவது கிடைக்குமா? அது எப்படி பார்க்கிறது? இவ்வளவு பெரிய போர் குற்றங்கள் செஞ்ச ஒருத்தர் திரும்பவும் ஆட்சியாளராகவே தொடருவாரா? 2 சர்வதேச நீதிமன்றங்கள் நடவடிக்கை எடுக்கு. ஒண்ணு வந்து இன்டர்நேஷனல் கிரிமினல் கோர்ட், அவங்க தான் இவர் மேல வந்து அரெஸ்ட் வாரண்ட் வந்து
போட்டிருக்காங்க. அதனால இவர் வந்து பல நாடுகளுக்கு செல்ல முடியாது. ஆனா அதே சமயம் உதாரணத்துக்கு வந்து இப்ப போலாந்து அந்த ஐசிசில உறுப்பினர். அவர் நெத்தனியாக உள்ள வரவிடக்கூடாது. ஆனால் வந்தா நாங்க வந்து விடுவோம், ஒரு விதிவிலக்காக என்று சொல்றாங்க. அதனால அந்த இதுல தப்பிக்க வைக்க சில மேற்கத்திய நாடுகள் முயற்சி பண்றாங்க. என்றாலும் அவர் மீது வந்து வாரண்ட் என்பது இருக்கு. இன்னொன்னு ஐசிஜே, இன்டர்நேஷனல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அதுலதான் தென்னாப்பிரிக்கா வழக்கை தொடுத்திருக்காங்க. இன்னும் சில நாடுகள் கொலம்பியா உட்பட, சிலி உட்பட மற்ற நாடுகளும் அதுல வந்து இந்த வழக்குல இணைந்து இருக்காங்க. மலேசியாவும் இப்போ வந்து இணைய போறாங்க அந்த வழக்குல. இவங்களுடைய அந்த வழக்குல ஒரு இடைக்கால தீர்ப்பாக செயல் செய்வது இனப்படுகொலை தான் என்று அவங்க தீர்ப்பு சொல்லிட்டாங்க. அடுத்து வந்து ஒரு இறுதிக்கு போறதுக்கு இந்த 2-3 ஆண்டுகளாகவும் அந்த வழக்கும் நடந்துட்டு இருக்கு. அதுவும் நெத்தனியாகவும் மற்றவங்க இஸ்ரேல் எல்லாமே வந்து அதுல குற்றவாளிகள் என்று சொல்வதற்கான ஆபத்து என்பது வந்து இருக்கு. இதனுடைய பின்விளைவு என்ன என்று சொன்னா, அமன்ஸ்டி இன்டர்நேஷனல் உட்பட பல மனித உரிமைகள் அமைப்பு இது இனப்படுகொலை தான் என்பதை அங்கீகரித்திருக்க காரணத்தினால உலகம் முழுவதும் உலக சமூகத்துக்கிட்ட இஸ்ரேல் வந்து கடுமையாக தனிமைப்பட்டு, மேற்கத்திய நாடுகளுடைய நிர்வாகங்கள் ஆட்சிகள் வேணா நெத்தனியாவுக்கு நிற்கலாம். ஆனா மக்கள் வந்து நெத்தனியாவுக்கு எதிராக அல்லது இஸ்ரேலுக்கு எதிராக நிற்கிறாங்க. முதல் தடவையாக ஒரு உலக சமூகம் இஸ்ரேலுக்கு எதிராக கடுமையாக வந்து நிற்கிறாங்க. இது இஸ்ரேலுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய பாதிப்பு என்பது சந்தேகமே கிடையாது. ஆனா அவர் வந்து அரசுல இருந்து தப்பிக்கலாம். நெத்தனியாகவும் மற்றவங்க அரசுல இருந்து தப்பிக்கலாம். ஏன்னா மேற்கத்திய நாடுகளுடைய ஆட்சியாளர்கள் அவருக்கு உதவிகரமாக இருக்கிறாங்க. ஆனால் உலக மக்கள் கிட்ட வந்து தனிமைப்பட்டிருக்காரு என்பது உண்மை. அது வந்து சில சிக்கல்களை ஏற்படுத்தும் இஸ்ரேல். ஓகே. நீங்க பேசும்போது சொன்னீங்க, அமெரிக்காவுக்கு வந்து ஹமாஸ் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னு. இதுல மெட்டீரியலா உங்களுக்கு என்ன பெனிஃபிட் அமெரிக்காவுக்கு இருக்கு? ஆமா. ஹமாஸ் அங்க இல்லாம இருக்கிறதுல. அமெரிக்கா வந்து ஹமாஸ வந்து ஒரு பயங்கரவாத அமைப்பாக பார்க்கறாங்க. ஹமாஸ் இருந்தாக்கா பாலஸ்தீனம் வந்து ஒரு நல்ல தேசமாக உருவாக்குகின்ற வாய்ப்பு இருக்கு. அது வந்து வளைகுடா நாடுகள்ல ஒரு ஜனநாயக எண்ணத்தை வந்து ஏற்படுத்துகிற ஆபத்து இருக்கு. அந்த ஜனநாயக எண்ணம் அரேபிய மக்கள் கிட்ட, உதாரணத்துக்கு சவுதி அரேபியால, கத்தார்ல அல்லது குவைத் இதெல்லாம் வந்தால் தன்னுடைய எண்ணெய் வளம் கிடைப்பதற்கான சிக்கல்கள் உருவாகும். ஆகவே வந்து வளைகுடா நாடுகள்ல, அரேபிய நாடுகள்ல ஜனநாயகம் வருவதை அமெரிக்கா வந்து விரும்பவில்லை. அது ஹமாஸோ பாலஸ்தீனமோ வந்துருச்சுனாக்கா அந்த ஜனநாயக உணர்வு கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற தேசங்களும் வந்துடும் என்று அமெரிக்கா பார்க்கிறாங்க. அதுதான் மெயின் ஒண்ணு. 2வது, வளைகுடாவுல இஸ்ரேல் தான் அமெரிக்காவுக்கு அடியாள். ஆகவே அந்த அடியாள் வந்து ஒரு எல்லையை தாண்டி பாதிக்கப்படுவதை அமெரிக்கா என்னைக்குமே அனுமதிக்காது. இந்த 2 காரணங்களும் அவங்க ஹமாஸ் விரும்புவதில்லை. ஹமாஸ்னு இல்ல, அந்த இடத்துல யார் வந்தாலும் அவங்க விரும்ப மாட்டாங்க. இப்ப இந்த டீலுக்கு அப்புறம் சர்வதேச நாடுகள், அதுவும் சர்வதேச நாடுகள் மற்றும் இந்தியா இந்த டீலை எப்படி வந்து பார்த்திருக்காங்க? இந்த டீலை எப்படி வரவேற்றிருக்காங்க? என்ன அவங்களுடைய கருத்துக்கள் தெரிவிச்சிருக்காங்க? பொதுவாக இந்த டீலை வந்து எல்லாரும் வரவேற்றிருக்காங்க. இந்தியாவில் வந்து ஒரு பலமான வரவேற்பு வந்து இருப்பதாக தெரியல. பட் வந்து ஓரளவுக்கு வரவேற்பு என்பது தெரிவித்திருக்காங்க. எல்லாம் சீனா, ரஷ்யா, மேற்கத்திய லத்தீன் அமெரிக்க நாடுகள், எல்லா நாடுகளும் இந்த டீலை வந்து வரவேற்றிருக்காங்க. இஸ்ரேலை ஆதரிக்க நாடுகளும் கூட விருப்பமின்மையோட அதை வந்து வரவேற்றிருக்காங்க. ஆனா வரவேற்போட நின்றுடுதாரு. நாளைக்கு மறுபடியும் இஸ்ரேல் வந்து போர் நிறுத்தத்தை மீறி தாக்குதலை தொடங்கினால் யார் வந்து இஸ்ரேலை தடுக்க முடியும்? யார் தடுக்க முன்வருவார்கள்? அதற்கான உத்தரவாதம் எங்கேயுமே இல்லை. யாரும் வந்து இதுவரைக்கும் யாரும் வரல காலத்து, யாருமே வரல. நீங்க வந்து ரஷ்யா எடுத்துக்கொண்டா, ரஷ்யா உண்மையிலே பல உதவிகள் செஞ்சிருக்கு, நிறைய உதவிகள் செஞ்சிருக்கு. ஆனா வந்து அது உக்ரைன் போர்ல மாட்டிட்டு இருக்கனால இங்க வந்து பெரிய அளவுக்கு பண்ண முடியல. அதனால சிரியாவிலேயே ஒரு கட்டத்துக்கு மேல அவங்களால தாக்குதலை நடத்த முடியல. சீனா தைவான் பிரச்சனையில வந்து மாட்டிட்டு நிக்குது. ஆக அதை விட்டுட்டு அவங்களால வர முடியல. குறைந்தபட்சம் இஸ்லாமிய தேசங்கள் உதவிக்கு வரலாம் பாலஸ்தீன். ஏன்னா பாலஸ்தீன் மக்கள் 95% வந்து இஸ்லாமியர்கள் தான். ஆனா அந்த தேசங்களே வருவதற்கு தயாராக இல்லை. நீங்க இப்ப பாத்தீங்க என்று சொன்னாக்கா, கடைசி நாள் வரைக்கும் துருக்கி இஸ்ரேலோட வணிகத்தில் ஈடுபட்டு, துருக்கியுடைய கடல் வழியாகத்தான் இஸ்ரேலுக்கு பெட்ரோல் போகுது. பெட்ரோலை அனுப்ப மாட்டேன்னு 1 மாசம் துருக்கி நிப்பாட்டுட்டோம், இஸ்ரேல் வந்து மண்டிட்டுருவாங்க. ஆனா துருக்கி தயாராக இல்லை. பட் எர்டோகன் வந்து வாய்ஸ் அவடால் அடிக்கிறார், நான் இதை பண்ணிடுவேன் அது பண்ணிடுவேன், பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக வாய்ஸ் அவடால் பண்றவங்க களத்துக்கு வந்து வருவதற்கு தயாராக இல்லை. இஸ்ரேலுடைய
பெட்ரோல் டீசல் எரிசக்தியுடைய தேவையில் 40% தருவது கஜகஸ்தான். கஜகஸ்தான் ஒரு இஸ்லாமிய தேசம். அவங்க வந்து நான் இஸ்ரேலுக்கு விற்க மாட்டேன்னு சொன்னாக்கா இஸ்ரேல் பண்ணிட்டு, ஆனா தயாரா இல்லை. அதே போல அசர்பைஜான், அதே போல வந்து கத்தார், சவுதி அரேபியா, மொராக்கா, அரபு அமீரகம், இவங்கெல்லாம் வந்து ஏற்கனவே இஸ்ரேலோட வந்து உறவுகளை புதுப்பித்துக் கொள்ளதான் தயாரா இருந்தாங்க. சவுதி அரேபியா அந்த நிலைக்கு போயிட்டாங்க. ஹமாஸ் வந்து அந்த தாக்குதல் நடத்துவதற்கு ஒரு காரணம், அந்த தாக்குதலை நடத்திருக்காவிட்டால் அடுத்த ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள சவுதி அரேபியாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்து உறவுகள் வந்து நார்மல் ஆயிருக்கும். ஒன்ஸ் அது நார்மல் ஆயிருந்ததுன்னா பாலஸ்தீனம் என்ற பேச்சு எங்கேயும் வந்திருக்காது. அதனாலதான் வந்து ஹமாஸ் தாக்குதலுக்கு அது ஒரு முக்கியமான காரணம். ஆகவே இஸ்லாமிய தேசங்களோ அல்லது உலகத்தில் இருக்கிற மற்ற தேசங்களோ இஸ்ரேலை தடுப்பதற்கு இன்றைக்கு களத்திற்கு வருவதற்கு தயாராக இல்லை என்பதுதான் நிலைமை. ஆனால் இன்றைக்கு உலகத்துல எல்லோரும் வந்து அதை வரவேற்றாங்க, இந்த ஒப்பந்தத்தை. இறுதியாக இந்த ஒட்டுமொத்த டீல் இதை வந்து எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும்? இந்த ஒட்டுமொத்த வார் அண்ட் இந்த டீல் இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்? இதுக்கடுத்து இது எப்படி நகரும் நம்ம எதிர்பார்க்கலாம்? இப்ப மேற்கத்திய நாடுகள் வந்து என்ன கருத்தாக்கத்தை உருவாக்குறாங்கன்னாக்கா, அக்டோபர் 2023 ஹமாஸ் தாக்குதல் நடந்த பிறகுதான் இதெல்லாம் வருது என்று சொல்றாங்க. அது உண்மை அல்ல. இந்த போர் பாலஸ்தீன பிரச்சனை தொடங்கியது என்பது 1948. சில பேர் அதுக்கு முன்னாடியே கூட தொடங்கிருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா 1948 தான் முதல் நக்பா. நக்பா என்று சொன்னா மிகப்பெரிய மனித வெளியேற்றம். பாலஸ்தீன மக்களை வந்து வெளியேற்றுறாங்க. அப்பதான் அது ஆரம்பிக்கிறது. அதுல இருந்து தொடர்ந்து வந்து பாலஸ்தீன மக்களுக்கு எதிராக இஸ்ரேல் வந்து போராடி கொண்டுதான் இருக்கு, படுகொலை செய்து கொண்டுதான் இருக்கு. சில சமயம் எகிப்து ஆதரவுக்கு வந்திருக்கு, அதுக்கப்புறம் எகிப்து தோத்துருச்சு. சிரியா பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு வந்தாங்க, சிரியா அப்புறம் தோத்துருச்சு. ஜோர்டான் ஒரு கட்டத்துல வந்தது, அது தோத்துருச்சு. இவங்க எல்லாத்தையும் தோற்கடித்த பிறகு அவங்கள வந்து தன்னை கேட்கறதுக்கு ஆள் இல்லைங்கிற நிலைக்கு இஸ்ரேல் வந்துருச்சு. அமெரிக்கா முழுமையாக ஒப்பந்தம் தராங்க. ஆகவே இது வந்து ஒரு நீண்ட நாள் பிரச்சனை. பாலஸ்தீன மக்களுடைய ஒரு தேசிய இனத்துக்கான சுதந்திரத்துக்கான பிரச்சனை இது. இந்த பிரச்சனை தொடர்ந்து வந்து இருக்கு, இன்னமும் வந்து இருக்கும். இந்த ஒப்பந்தம் உதாரணத்துக்கு 3 கட்டங்களும் திருப்திகரமாக நடந்ததுன்னே வச்சுக்கோங்க. முதல் கட்டம் நல்லா நடந்துருச்சு, 2வது கட்டமும் முடிஞ்சிருச்சு, 3வது கட்டம் கூட முடிஞ்சிருச்சு வச்சுங்க. அப்பவும் அடிப்படை பிரச்சனை இருக்கு. பாலஸ்தீன மக்களுக்கு சுதந்திர தேசம் என்ன? அந்த சுதந்திர தேசம் உருவாகாமல் பிரச்சனைக்கு வந்து நிரந்தர தீர்வு என்பது கிடையாது. அது அந்த சுதந்திர தேசம் உருவாகவில்லை என்று சொன்னா எப்ப இந்த முரண்பாடுகள் என்பது வந்து கொண்டேதான் இருக்கும். இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் சிக்கல்கள் என்பது நடந்து கொண்டேதான் இருக்கும். பாலஸ்தீன இனப்படுகொலை இஸ்ரேல் நடத்தி கொண்டுதான் இருக்கும், யாராவது வந்து தடுத்தால் ஒழிய. சோவியத் யூனியன் மாதிரி அந்த காலத்துல ஒரு தேசம் இன்றைக்கு இருந்திருந்தால் இந்நேரம் இஸ்ரேல் இவ்வளவு வாலாட்டி இருக்க மாட்டாங்க. பட் சோவியத் யூனியன் இன்றைக்கு இல்லை. சீனாவோ ரஷ்யாவோ பண்ண முடியுமானா அவங்க பல்வேறு பிரச்சனைகளை மாட்டி நிற்கிறாங்க. அது நேரடியாக வராம அவங்க எல்லா உதவிகளையும் செய்யறாங்க. பட் நேரடியாக வந்து வர முடியும். உதாரணத்துக்கு நீங்க ரஷ்யா பாத்தீங்கன்னாக்கா, ஈரான் வந்து இஸ்ரேலை தாக்குவதற்கு ரஷ்யா எல்லா உதவிகளையும் செய்யும். நிறைய வந்து ஏவுகணைகள் தந்திருக்காங்க, வான்வெளி பாதுகாப்பை வந்து ஈரானுக்கு தந்திருக்காங்க. அதனாலதான் வந்து இஸ்ரேல் ஏவுகணைகள் ஈரானுக்குள்ள போக முடியல, வந்து அது வான் பாதுகாப்பு வந்து அடிச்சு தள்ளிடுது. சீனாவும் மறைமுகமா உதவி பண்றாங்க. இதெல்லாம் வந்து நடக்குது. ஆனா நேரடியா களத்துக்கு வந்து அதை நிப்பாட்டும். அதற்கு வந்து எந்த தேசம் இன்றைக்கு இல்லைங்கிற ஒரு ஒரு வருத்தம் தோய்ந்த பரிதாபமான சூழல் இன்னைக்கு இருக்கு. இன்னும் சொல்ல போனா சிரியா வந்து அசாத் ஆட்சி கழுத என்பது ஹமாஸுக்கு, இசபுல்லாவுக்கு, ஈரானுக்கு மிகப்பெரிய பின்னடைவு, மிகப்பெரிய பின்னடைவு. ஏன்னா ஈரான்ல இருந்து ஆயுதங்கள் வந்து தரை வழியாகத்தான் இசபுல்லாக்கு வருது, இசபுல்லாக்கு வந்ததான் ஹமாஸ்க்கு வருது. அந்த தரைவழி போக்குவரத்தை வந்து யார் நடத்தினாங்க என்று சொன்னா சிரியாவுடைய அசாத் அரசாங்கம் தான் நடத்துது. அசாத் அரசாங்கம் கவிழ்ந்துருச்சு. அங்க வந்து ISIS ஒரு மறு வடிவம் அல் ஜோலானிங்கிற ஒரு தலைமையில ஒரு ஆட்சி அமைந்திருக்கு. ஒரு பகுதி துருக்கி பிடிச்சிருக்காங்க, ஒரு பகுதி இஸ்ரேல் பிடிச்சிருக்காங்க. ஆனா ஃபைனல் என்ன என்று சொன்னா ஈரானுடைய ஆயுதங்கள் ஹெஸ்புல்லாக்கு இப்ப வர முடியல. இப்ப ஹெஸ்புல்லாவும் பலவீனம் அடையுது, ஹமாஸும் பலவீனம் அடையுது. இப்படி பல பிரச்சனைகள், சிக்கல்கள் என்பதெல்லாம் வந்து அதற்குள்ள இருக்கு. ஆகவே இந்த ஒப்பந்தம் வந்து முதல் கட்டம் 6 வாரத்துக்கு வந்து அது வரணும், 2வது கட்டம் ஆகணும், 3வது கட்டம் ஆனா ஒரு 50% பாலஸ்தீன மக்களுக்கு நிம்மதி என்று நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் மறு நிர்மாணம் செய்யணும், ஹோல் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் நடத்தணும். அதான் எல்லா உலக நாடுகளும் அவர்களுக்கு வந்து உதவி செய்யணும். அதெல்லாம் பண்ண பிறகும் சுதந்திர பாலஸ்தீனம் அந்த தேசம் என்பது என்ன,
அது வந்து தீர்க்கப்பட வேண்டும். அது தீர்க்கப்படுகிற வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்து நடந்து கொண்டேதான் இருக்கும். ஓகே. ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். தொடர்ச்சியா நீங்க இஸ்ரேல், பாலஸ்தீன் பத்தி நிறைய கட்டுரைகள் எழுதியிருக்கீங்க. சமீபத்தில அந்த போர் நிறுத்தம் குறித்து கூட தீக்கதிர்ல ஒரு கட்டுரை எழுதியிருந்தீங்க. உங்களுடைய பிஸி ஷெட்யூல்ல ஒதுக்கி இந்த நேரத்த தந்து இந்த இன்டர்வியூ பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தோழர். ரொம்ப நன்றி தோழர். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி.